ரெட்னஸ் இருக்கும் அவங்களாம் வந்து ஆரஞ்சு ப்ரிஃபர் பண்ணாமல் க்ரீன் கன்சீலர் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸஸ் எல்லாம். அடுத்து என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் நைக்கா ஆல் டே மேட் எடுத்துக்கிறேன். இது லாஸ்ட்டு டார்க் ஷேட் தான் என்னோடது. ஸோ அதை வந்து பம்ப் பண்ணி இந்த மாதிரி நிறையாவே எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ப்ரஷில் போடுறனால கொஞ்சம் நிறையா தேவைப்படும். கையிலே லைட்டாக பிளெண்ட் பண்ணி அப்படியே நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்குக்கு கீழே வந்து ஃபுல்லாக எங்கள் கழுத்தை சுற்றி எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் டேப் பண்ணிக்கிறேன். வைப் பண்ணலை, நல்லாவே பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ஸ்கின்குள்ளே நல்லா போய் உட்காந்துக்கும், ஃபுல் கவரேஜாகவும் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஐஆர்எல் ஃபில்டர் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் அதுவும் ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே வந்து ஃபுல் கவரேஜ் தான், சூப்பராகவும் ஒர்க் ஆகுது. அப்படியே ஃபில்டர் மாதிரி ஆயிடுது. நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட ரீசெண்டாக போட்டிருக்கேன். ஸோ கீழேருந்து, அதாவது ஃபேஸ்க்கு வந்து எப்போவுமே மேலேருந்து வரக்கூடாது. டேரெக்டாக நிறைய கன்சீலர் எடுத்து கண்ணுக்கு கீழே போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது, அப்படியே வரி வரியாக ஆகிடும், அப்புறம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும்.